2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான்யா. 2026 இந்தியாவோட ஆட்டத்தை பார்க்க நீங்க ரெடியா? சொந்த மண்ணுல வேர்ல்டு கப் இங்கிலாந்துடன் ஒரு மோதல். 2026 பாகிஸ்தான் கூட ஒரு ஃபைட். சும்மா வேற லெவலா இருக்க போது இந்த வருஷம் ஃபுல்லா இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் திருவிழா. ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கோலாகலமா என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். பிளஸ் இந்தியாவோட அந்த முழு அட்டவணை தான் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. 2025 இந்தியா எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல சும்மா கெத்து காமிச்சாங்களோ அதே மாதிரி 2026 மோஸ்ட் ஆஃப் வந்து விளையாடுற விளையாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் ரெட் பால் கிரிக்கெட்ல வெறும் 5 டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2026 ஃபுல்லா. அப்படி விளையாடக்கூடிய 2026 இந்தியா விளையாடக்கூடிய எல்லா சீரீஸையும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்து ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் விளையாட போகிறாங்க. அவங்க 3 ஓடிஐ ப்ளஸ் வந்து 5 T20 விளையாட போகிறாங்க. அந்த 5 T20 இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு T20யாக இருக்கும். வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் விளையாட போகிறாங்க. நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நடக்குது. இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்தும் இந்த வேர்ல்டு கப் 2026 T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டிபெண்டிங் சாம்பியனாக இருக்கும். 2024 கோப்பையை அடித்து தூக்கணும். அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்குது, நம்ம நாட்டில் நடக்குது. சும்மா கெத்தாக தூக்குறோம். 2026 வேர்ல்டு கப் நமக்கு தான் என்று வெறிகுண்டு விளையாடுறோம். ஓகே, அந்த கிரிக்கெட் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அடுத்தது மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய திருவிழா வந்து நமக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுதாங்க நம்ம ஐபிஎல் சும்மா கோலாகலமாக இருக்கும். ப்ளஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சிருச்சியா. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எப்படா மேட்ச் எல்லாம் எதிர்பார்க்கும் போது ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தான் நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டில் வந்து அவங்க ஒரு டெஸ்ட்டு 3 ஓடிஐ மேட்ச் விளையாடுறாங்க. சும்மா அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அங்கே போய் 3 டெஸ்ட் விளையாடுறாங்க. 3 ஓடிஐ விளையாடுறாங்க. 5 T20 அங்கே விளையாடுறாங்க. அதோட நிறுத்தல இந்திய அணி. அதுக்கு அடுத்த மாதம் மறுபடியும் இலங்கைக்கு போகிறோம். இலங்கையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 டெஸ்ட் விளையாட போகிறோம். அந்த 2 டெஸ்ட் தான் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம சொந்த மண்ணில் பரவாயில்ல விடுங்க. ஆனால் ப்ளஸ் இலங்கையில் போய் நம்ம வந்து 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா WDC பாயிண்டில் நம்ம வந்து மேலே போகணும் அப்படின்னா கம்பல்சரி இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நடக்குது. அங்கே நம்ம T20 வடிவில் நடக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம வந்து கோல்டை எப்படியாவது தட்டி தூக்கணும்ட்டு T20 ஃபார்மேட்டில் இந்திய அணி அங்கே செல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர் போன வருஷம் தடை செய்யப்பட நடக்காமல் போச்சுல்ல, அதாவது பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா அந்த ஒரு ஓடிஐ T20 சீரீஸ் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கிந்திய தீவுகள் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஓடிஐ ப்ளஸ் வந்து 5 T20 மேட்ச் வந்து இங்கே விளையாட போகிறாங்க. அதோட நிறுத்தலைங்க, மறுபடியும் அக்டோபர் நவம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய சீரீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சீரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நியூசிலாந்து போகிறோம். ப்ளஸ் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு 3 ஓடிஐ 5 T20ன்னு ஒரு லாங் டோர்னமெண்ட் அங்கே வந்து விளையாட போகிறோம். அதோட நிறுத்தலைங்க, அதோட இல்லாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நம்ம இந்தியாவுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓடிஐ ப்ளஸ் 3 T20 விளையாட போகிறாங்க. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 ரெஸ்ட்டே கிடையாது. எல்லா மாதமே ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எல்லா மாதமும் இந்தியாவுக்கு கண்டினியூவாக மேட்ச் இருக்கு. அதனால கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது ஒரு கிரிக்கெட் திருவிழாவாக இருக்க போது. 2026 நம்ம வந்து மாதம் நம்ம வந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்தியாவோட மேட்ச் எல்லா மேட்சுமே நம்ம வந்து கம்பல்சரி பார்க்கலாம். அது நமக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தா இந்த 2026 T20 வேர்ல்டு கப் நம்ம வந்து அடிச்சே ஆகணுயா. போன வருஷம் எப்படி தட்டி தூக்கணும் அதே மாதிரி இந்த வருஷம் வேர்ல்டு கப் தட்டி தூக்குறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கனவாக இருக்குது. மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வேர்ல்டு கப் 2026 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு கப்பை தூக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது மறக்காம உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்
பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ங்கிற பட்டன் வரும். டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் உங்கள மாரி இன்னும் நெறைய நண்பர்கள்ட்ட கொண்டு போய் சேமிக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணி ஹைப் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ்.